இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தடைப்பட்டு காணப்பட்டது. எரிகோ கோட்டையை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். எனவே கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிச்சு என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரே பரிசுத்தர் 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 என்று சங்கீதக்காரன் அழகை சொல்லுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாபியர், இன்னும் பல தேசத்து ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள். யோசபாத் சண்டையிடுவதற்கு பதிலாக தன்னுடைய இராணுவத்திற்கு முன்பதாக துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார். அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய மகத்துவங்களை சத்தமாய் துதித்தார்கள். அப்படி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தவர்கள் வீழ்ந்து போனார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, லேவியரும் ஆசாரியரும் பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16:25 நாம் வாசிக்கின்ற போது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே அங்கே ஒரு அசைவு உண்டாயிற்று என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்கின்ற பொழுது ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. கர்த்தருடைய வல்லமை அங்கே பலமாய் இறங்குவதை நாம் உணர முடியும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம் மத்தியிலே இறங்கி வருகிறது என்பதை நாம் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் எரியோவை சுற்றிலும் கடைசி நாளிலே 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. உனக்கு விரோதமாய் காணப்படுகிற காரியங்கள் அநேகமாய் இருக்கலாம். உனக்கு எதிராக சத்துரு போராடி கொண்டே இருக்கலாம். அல்லது உன்னை எப்படியாயிலும் வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் காணப்படலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து ஆர்ப்பரிக்கின்ற பொழுது, துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென்.